மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவினர் வாக்காளர் பதிவு படிவங்களை பெற்று சென்றதாக புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. இவங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக என்ன விளக்கத்தை கொடுத்திருக்காங்க? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள், அதாவது குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான அதிமுக, அதே போல தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் திமுகவை கைகாட்டி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினருடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எதற்காக அந்த படிவங்களை பொதுமக்களிடம் கொண்டு சென்று கொடுக்கிறார்கள், அல்லது பொதுமக்கள் பூர்த்தி செய்த படிவங்களை திமுகவினர் வீடு வீடாக சென்று பெற்று அதனை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பது ஏன்? இந்த படிவங்களை கையாளக்கூடிய பணிகளை முழுக்க அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும். திமுகவினர் இதில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு திமுகவினர் ஈடுபடுவதனால் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வீடுகள் எது, வாக்காளர்கள் யார் என்பது திமுகவினருக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். எனவே அப்படி அவர்கள் தங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அறியக்கூடிய நபர்களுடைய வாக்காளர்களுடைய படிவங்களை கிழித்தெறிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக சொல்கிறது. அதே போல விஜய் குறிப்பிட்டிருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் பலருக்கும் இந்த படிவங்கள் கிடைக்கவே இல்லை, அதற்கு காரணம் திமுக தான் என்று மறைமுகமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலே தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே தேர்தல் ஆணையத்தின் விதிப்படிதான் திமுகவினர் உட்பட அரசியல் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகளிடம் படிவங்கள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 50 படிவங்களை அவர்கள் பெற்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. எனவே அந்த அனுமதியினுடைய அடிப்படையிலே தான் அரசியல் கட்சியினரிடம் இது ஒப்படைக்கப்படுவது. அதாவது ஏற்கனவே அதிகாரிகள் சொன்னதுபடி இது திமுகவினருக்கு மட்டும் பொருந்தாது. அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வாக முகவர்கள் யார் வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளை அணுகி இவ்வாறு பொதுமக்களுக்கு படிவங்கள் கிடைப்பதற்கு உதவி செய்யலாம். எனவே இதிலே பெரிய சர்ச்சை எதுவும் கிடையாது, இது அனுமதிக்கப்பட்டதுதான் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த படிவங்களை தவறாக கையாண்டால் அல்லது தவறான பிழையான விஷயங்களை எழுதி கொடுத்தால், அதாவது பிழை என்று தவறென்று தெரிந்தே தவறான தகவல்களை கொடுத்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதை அவர் அந்த திமுக உட்பட எந்த கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் சொல்கிறாரோ அவர்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையொப்பமிட்டுதான் கொடுப்பார்கள் என்ற விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது.